ஏண்டா போயும் போய் இப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் என்ன பண்ண? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாலி கட்டின பின்னாடி தானே கேரக்டர் தெரிஞ்சது. கேரக்டர் சரியில்லைன்னா எப்படி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது? பேசாம டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்? அவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி. ஏன் ரொம்ப லோக்கலா? நீ வேற ஜெமைன் ஃபேமிலி. அண்ணன் தம்பிங்க 9 பேரு, 3 பேரு பொண்ணுங்க. அடேங்க அப்பா, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றது? அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, லாஸ் நமக்கு தான். ஏன் அப்படி சொல்ற? அவங்க வீட்ல பெரிய பொண்ணு, அதான் என் பொண்டாட்டியோட அக்கா, விதவியா இருக்கா. அதுக்கு என்ன? அவ ஏன் விதவியானான்னா, அவ புருஷனை அவளோட அண்ணன் தம்பிகளை வெட்டி கொன்னுட்டாங்க. இது என்ன குடும்பம்பா? முழுசா கேளு. சொல்லு. அவ புருஷனை ஏன் கொன்னாங்கன்னா, அவன் அவளோட வீட்டுக்கு வந்து அவ அண்ணனுக்கு கிட்ட உன் தங்கச்சி என்ன சரியா கவனிக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனாலதான் வெட்டி போட்டானுங்களாம். அவனுக்கு கிட்ட போய் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொன்னா என்ன ஆகும்? உன் கதை கந்தல் தான். ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ அப்பாவி. பேசாம நம்ம 2 பேருக்கும் நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் இல்ல? ஆமா. எங்க அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட பேசினாரா? அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரா? காரணம் கேட்டா நீ வேண்டான்னு சொன்னதா சொன்னாரு. ஆனா நான் நம்பல. அதான் நடக்கலையே. நடக்காத விஷயத்த பத்தி பேசி ஏன் வருத்தப்படணும்? நான் வருத்தப்படல. யாருக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதானே நடக்கும். ஆமா. ஆ, நீ ஒரு வாட்டி எந்திரிச்சு நில்லு. ஏன் சொல்லு. எந்திரிச்சு நில்லு சொல்றேன். ம். அந்த கூலிங் கிளாஸ் போடு. போடு. ம். என்னாச்சு? ம். ஆனாலும் நீ இப்பவும் அழகா தாண்டா இருக்க. நீயும் அப்பா பார்த்த மாதிரியே தான் இருக்க. சும்மா போய் சொல்லாத. நான் வயசான மாதிரி ஆயிட்டேன். 1008 டென்ஷன். எனக்கு இந்த செய்வினை பூஜை இதெல்லாம் செய்யும்போது உடம்பு உருகிடும். ம். என் ஒய்ஃப் கதையை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு பிரச்சனை இல்லாம என் வாழ்க்கையில இருந்து விலக்கணும். அதுக்கு நீ என்ன ஐடியா பண்ணிருக்க? செய்வன மூலமா அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகணும்னு நினைக்கிறேன். அவளா தற்கொலை பண்ணிக்கிட்டா பிரச்சனை இருக்காதுன்றியா? ஆமா. 2 பேரும் சந்தோஷமா அவ வீட்டுக்கு போவோம். சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்த அவ திடீர்னு பெட்ரூமுக்குள்ள போய் அவ ட்ரெஸ்ஸிலேயே தூக்கு மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். என்ன சொல்ற? பின்ன என்ன? சிரிச்சுக்கிட்டே என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா அவ மனசு காயப்படுற மாதிரி நீ ஏதோ சொல்லிட்ட, அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அவங்க எல்லாரும் உண்மையிலேயே ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. ஐயோ, என்ன? நான் 3 மாசமா போட்ட பிளான் இது. உன்னோட ஒரு கேள்வியில டக்குன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, நான் இதை விட ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? கலம் கமர்த்தின்னு கேரளாவுல ஒரு செய்வின தந்திரம் இருக்கு. கேரளாவிலே? ஆமா, ஆக்சுவலி அது வளைகுடா நட்டு செய்வின தந்திரம். அத கேரளாவுல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலம் கமர்த்தியா? ஆமா. அப்படின்னா? கலம்னா பானை, கமர்த்தினா கவுத்து போடுறது. கவுத்து போட்ட ஒரு பானை, அதுக்குள்ள ஒரு ஜீவன் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்?
ஆ, என்ன ஆகும்? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு எலியை எடுத்துக்கலாம். அத ஒரு பானைக்குள்ள போட்டு அந்த பானைய பூமியில கவுத்து வச்சிரலாம். அந்த எலி என்ன ஆகும்? ஆ, அந்த எலி அங்கேயும் இங்கேயும் ஓடும், பானையை விட்டு வெளியே வர தவிக்கும். ஒரு எலியால பானைய உடைக்க முடியுமா? முடியாது. பானைக்குள்ள இருக்கிற எலியால ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு விட முடியுமா? விட முடியாது. மூச்சு விட முடியாத எலி என்ன ஆகும்? என்ன ஆகும்? செத்துரும். அதே கதிதான் மனுஷனுக்கும் நடக்கும். ஒரு நிமிஷம். உள்ள வாமா. சரிக்கா. அபி, அக்கா. இன்னைக்கு அவன் அழுதானா? இல்லக்கா. பேசாம சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. 11ஆம் நம்பர் கோழி ரத்தம் கலந்த சோத்தை தானே அவனுக்கு கொடுத்த? ஆமாங்கக்கா. ராத்திரிக்கு 3ஆம் நம்பர் கோழி ரத்தத்தை ரெடி பண்ணு. சரிக்கா. ஒரு நிமிஷம். அக்கா. சூர்யா, இன்னொரு டீ குடிக்கிறியா? வேண்டாம். சரி, நீ போய் வேலையை பாரு. ம். என்ன சூர்யா, ரொம்ப யோசிக்கிற? இல்ல, அந்த மூச்சு விட முடியாத எலி மாதிரியே மனுஷனும் ஆயிடுவான்னு சொன்னல. ஆமா. அவ்வளவு பெரிய பானைய நம்ம எங்க ஆர்டர் கொடுத்து செய்யறது? பானைய செய்யறதா? பின்ன வேண்டாமா? போடா மடையா. என்ன? எலியால தான் பானைய உடைக்க முடியாது, மனுஷன் உடைச்சிட மாட்டானா? ஆமால, பின்ன எப்படி செய்ய போற? அதுதான் வித்த. என்ன வித்த? செய்வினை வித்த. சாதாரண மண்பானையை எடுத்து அதை உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு விதமான பேஸ்ட்ல அதை ஊற வைப்போம். ஓஹோ. நாம யாரை டார்கெட் பண்றோமோ அவங்க உச்சந்தல முடி, காலடி மண்ணு இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு வசிய மந்திரம் ஜெபிப்போம். அந்த வசிய மந்திரத்தை ஜெபிச்சா அதுக்கு அடிமையா இருக்கிற ஏவல் சக்தி நமக்கு வேலை செய்ய ஓடி வரும். அதுக்கு நாம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற உச்சந்தல முடி, காலடி மண்ணு இதோட வாசனைய காட்டுவோம். நாம யார நினைச்சு இந்த வாசனையை காட்டுறோமோ அவங்க உடம்புக்குள்ள ரூபம் இல்லாத இந்த ஏவல் சக்தி போய் நுழைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம சொல்ற வேலைய அந்த ஏவல் சக்தி செய்ய ஆரம்பிக்கும். மூளையில இருக்கிற மனுஷ எண்ணங்கள் மொத்தத்தையும் நாம அனுப்புற ஏவல் சக்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். தான் சொல்றத செய்ய சொல்லி மனுஷனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். செய்வினை செய்யறவங்க தான் அனுப்பின ஏவலை வேலை முடிஞ்சதும் திருப்பி அழைச்சுக்குவாங்க. ஆனா கலம் கமர்த்தியில அந்த ஏவலை திருப்பி கூப்பிடாம விட்டுடுவாங்க. அந்த ஏவல் நம்ம எந்த மனுஷனை உத்தேசிச்சு அனுப்பிச்சோமோ அவனை தூங்க விடாது, வேலை செய்ய விடாது, பணம் சம்பாதிக்க விடாது, பொறுமையா இருக்க விடாது, கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல விடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல ட்ரெஸ் போட விடாது. பாத்ரூம்ல செய்ய வேண்டிய வேலைய ஹால்லயே செய்ய சொல்லும். அந்த தண்டனைய உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துடலாமா? அட சூப்பர், எக்ஸலண்ட், கொடுத்துடலாம். யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அந்த வேலைய நான் செய்யணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஹலோ ராஜா. என்ன அபி? என்னாச்சு? அந்த ஆளை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு சைக்காரிஸ்ட் டாக்டர் ஊர்ல இல்லையா, அவர் வந்து தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆமா, அங்க என்ன நடக்குது? இந்த பொம்பளை ஆள் சரியில்லைன்னு மட்டும் பக்காவா தெரியுது. ஏன் அப்படி சொல்ற? நான் நேரா வரும்போது சொல்றேன்.
அவருக்கே பொண்ணுல சாப்பாடை கரைச்சு ஊத்த சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? எண்டோஸ்கோபி பண்ணாங்க, வயித்துல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அப்போ வேற என்ன பிரச்சனையா? தெரியல, டாக்டர் கிட்ட அதை பற்றி இன்னொரு வாட்டி பேசுகிறேன். நீ எப்போ வர? தெரியல. அந்த பொம்பளை என்ன ப்ரோக்ராம் கொடுக்க போகுதுன்னு தெரியல. தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன். சரி, ஜாக்கிரதை. நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன், நீ ஜாக்கிரதையா இரு. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் குரல் தடுமாறுது? என்னை இது வரைக்கும் யாரும் இப்படி சாப்பிட்டியான்னு அக்கறையே கேட்டதில்லை. ஒன்னும் கவலைப்படாத, இனிமே உனக்கு நான் இருக்கேன். டெய்லி 3 வாட்டி கேக்குறேன், ஓகேவா? ஓகே, வச்சிடுறேன். பாய். பாய். எதுக்கு இப்ப சின்ன குழந்தையாட்டம் முகத்தை மூடிக்கிட்டு இருக்க? தெர. என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். என்ன பாரு. சூர்யா, ஜூஸ் தான் குடிக்கல, அட்லீஸ்ட் இந்த குளுக்கோஸையாவது குடி. ம்ஹும். இப்போ நீ குடிக்கலனா நான் மறுபடியும் கல்யாண டாபிக் எடுப்பேன். குடிச்சேன்னா உன் மனைவியை க்ளோஸ் பண்ணி உன் லைனை கிளியர் பண்ணி கொடுப்பேன். ம். எடுத்துட்டு போ. சரிக்கா. ஓகே ரம்யா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. வந்த வேலை ஆக வேண்டாமா? நீ உன் வேலைய சிறப்பா செய்வ. நீ என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து கிளியர் பண்ணி கொடுப்ப. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வானலிக்கு தப்பி அடுப்புல விழுந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றியா? புரியல. ஒரு பேய்கிட்ட தப்பிச்சு இன்னொரு பூதத்துக்கிட்ட மாற்ற மாதிரி அந்த பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டமேன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் இல்ல. சும்மா பொய் சொல்லாத. உன் மனசுல ஓடுறத என்னால யூகிக்க முடியும். எனக்கு அந்த பவர் இருக்கு. உனக்கு எல்லா பவரும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என் லைஃப் பிளான்னு ஒன்னு இருக்கும்ல. அது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதிக்குமா? ஒன்னு இல்ல, என் லைஃப் பார்ட்னர்னு யார் இருந்தாலும் பாதிக்கும். அப்படி என்னப்பா பிளான் போட்டிருக்க? இது வரைக்கும் இங்க நிறைய பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டேன். நிறைய கடன் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரு ஸ்மக்லர் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஸ்மக்லர் ஆக போறியா? ஆமா. ஏன்னு நான் கேட்க மாட்டேன். என்ன ஸ்மக்லிங் பண்ண போற அதை மட்டும் சொல்லு. என்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறியா சூர்யா? சேச்சே, நாம 2 பேரும் எப்பவாவது அப்படி எதையாவது மறைச்சிருக்கோமா? அந்த மாதிரி நீயும் யோசிச்சிருந்தா நீ செய்வன கத்துக்கிட்ட விஷயத்த என்கிட்ட மறைச்சிருந்திருக்கலாம்ல. ஆமா, அப்ப தைரியமா சொல்லு. நீ பயப்படுறத பார்த்தா எங்க உன்னோட கான்செப்ட திருடி நான் ஸ்மக்லிங் பிசினஸ் ஆரம்பிச்சிருவணும்னு பயப்படுற மாதிரி தெரியுது. நான் அப்படி ஏதாவது சொன்னனா? நானும் மாதிரி தெரியுதுன்னு தானே சொன்னேன். சரி, என்ன ஸ்மக்லிங் பண்ண போற? ஜுவாலஜிக்கல் வெப்பன்ஸை வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு கடத்தி கொண்டு வர போறான். ஜுவாலஜிக்கல் வெப்பன்ஸ்னா என்ன? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. அவர் இந்த வியாபாரத்தை அமோகமா பண்ணிட்டு இருக்காரு. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஜுவாலஜிக்கல் வெப்பன்ஸ்? அத சொல்லு. இது ஸ்பானிஷ் ஃபிஷ்னு ஒரு ஐட்டம். அதை தான் ஜுவாலஜிக்கல் வெப்பன்ஸ்னு சொல்றாங்க. அதை வெளிநாட்டுல இருந்து கடத்திட்டு வர போறான். ஸ்பானிஷ் ஃபிஷ்ஷா? ஆமா. அப்படின்னா? அது ஒரு வகையான கொலைகார மீன்கள். கொலைகார மீன்களா? எஸ். இந்த ஸ்பானிஷ் மீன் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு மனுஷ ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. ஒரு நீச்சல் குளத்துல அந்த 100 மீன்களை விட்டா போதும், மனுஷன் யாராவது அந்த குளத்துல இறங்குனா ரத்த வாடைய மோப்பம் பிடிச்சுக்கிட்டு ஒரே சமயத்துல எல்லா பக்கம் இருந்தும் வந்து உடம்போட ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரியான கொலைகார மீன்களை ஸ்பானிஷ் நாட்டுல வளர்த்து எதிரிகளை அழிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு திருட்டுத்தனமா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மீனோட ஜீனை வச்சு நாச வேலை பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட மீன் வெரைட்டி இது. இந்த மீனை நம்ம நாட்டுக்கு கடத்தி கொண்டு வர போறேன். வாடகைக்கும் விட போறேன். வாடகைக்கு விட போறியா? ஆமா. என்ன லாபம் வரும்? நான் இன்னும் பிசினஸே ஆரம்பிக்கல.
அதுக்குள்ள 20 கோடி லாபம் வர்ற அளவுக்கு ஒரு பிசினஸ் ஆஃபர் வந்திருக்கு. எனக்கு உண்மையாவே புரியல. வாடகைக்கு விடுறதுல அவ்வளோ லாபம் வருதா? ஆமா, அந்த அளவுக்கு இந்த ஃபிஷ் எந்த அளவுக்கு உபயோகப்படுது? பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கூலிப்படைக்கு பணம் கொடுத்து கொலை பண்றாங்கல்ல. ஆமா, அந்த கூலிப்படை என்னைக்காவது போலீஸ் கிட்ட மாட்டினா இவங்க மாட்டிக்குவாங்க இல்லையா? ஆமா. அந்த பணக்காரங்க என்கிட்ட வந்தாங்கன்னா நான் இந்த ஸ்பானிஷ் ஃபிஷ்ஷை வச்சு மேட்டரை முடிப்பேன். என்ன பண்ணுவ? அந்த கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் ஒரு நீச்சல் குளத்திலயோ இல்ல பாத் டப்லயோ குளிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும். அந்த தண்ணியில நான் ஸ்பானிஷ் ஃபிஷ்ஷை விட்டுருவேன். அந்த மீன்கள் இருக்கிறது குளிக்கிறவங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அது எப்படி தெரியாது? 30 மீன் சேர்ந்தாதான் ஒரு குண்டூசி சைஸ்ல இருக்கும். 100 மீன் சேர்ந்தாதான் ஒரு பேனா நிப்பு அளவுக்கு இருக்கும். ஒரு பேனா நிப்பு 100 ஸ்ப்ளட்டா இருந்தா குளிக்கும்போது தண்ணியில கவனிக்க முடியுமா? முடியாது. சோ பார்ட்டிய மீன் கடிச்சு ரத்தத்தை உரியறது அவங்களுக்கே தெரியாது. 5 நிமிஷத்துல ரத்தத்தை உறிஞ்சிட்டு மீனெல்லாம் அது பாட்டுக்கு அக்கடான்னு நீந்திக்கிட்டு இருக்கும். பாடிய மீன் ஒண்ணும் பண்ணாதா? ஒன்னும் பண்ணாது. போலீஸ் பிரச்சனை வராதா? போலீஸ் வந்தா ஹார்ட் அட்டாக்ல டெத்துன்னு நினைப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல தெரியாதா? உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்ல, என்ன ஆச்சுன்னு கன்ஃபியூஷன் ரிப்போர்ட் வரும். மீன் கடிச்ச அறிகுறி கூட தெரியாதா? அந்த உடம்புல இருந்து ஒரு பீஸ் சதையை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாதான் ஊசி போட்ட மாதிரி துவாரங்கள் தெரியும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஆமா, அதனாலதான் இத சேஃப் பிசினஸ்னு சொல்றேன். அருமையான வியாபாரம். ஆமா, இத வச்சே நீ உன் பொண்டாட்டிய கொன்னுடலாமே. கருமம், என் வாய் சும்மா இருக்காதுல்ல. முதல்ல இந்த ஐடியாவையே அவகிட்ட தான் நான் சொன்னேன். ஓ, அவ அண்ணா ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டா. அவன் இந்த வியாபாரமே வேண்டான்னு சொல்லிட்டான். சரி விடு. உன் பொண்டாட்டிய கொல்ற வேலைய நான் செய்றேன். ஆனா என்ன? இந்த வியாபாரத்துல நீ என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணும். ஹேய், என்னடா? இல்ல, இவ்வளவு நேரமா லைஃப் பார்ட்னரா வரேன்னு சொன்னேன். இப்ப பார்த்தா பிசினஸ் பார்ட்னரா வரேன்னு சொல்ற. உண்மையிலேயே சரியான ஸ்பேன் இருக்கிற பிசினஸ். பணம் கொட்டுன்னு கொட்டும். நான் பார்ட்னரா வரதுல உனக்கு என்னடா சிக்கல்? ஃபாரின்ல நமக்கு இந்த ஃபிஷ்ஷை சப்ளை பண்றவன் ஒரு பயங்கரமான கண்டிஷன் போட்டிருக்கான். என்ன கண்டிஷன்? அவன்கிட்ட எல்லா ஸ்மக்லர் லிஸ்டும் இருக்கும். நீ உன்னோட பேரும் பயோடேட்டாவும் கொடுத்தா போதும், நீ எந்த ஸ்மக்லர் கிட்ட இருக்கேன்னு அவன் சொல்லிடுவான். அவன் இந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு போட்டிருக்கிற கண்டிஷன் என்னன்னா, இந்த வியாபாரம் பண்றவங்க வேற எந்த ஸ்மக்லிங்கும் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு ஃப்ரெஷ், நீயும் இதுக்கு ஃப்ரெஷ்னா உன் பயோடேட்டாவை கொடு.